வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பாலாஜி எலைஸ் பவிஷ்யமார். குரு வணக்கத்துடன் இன்றைக்கி டாபிக்குள்ளே போவோம். நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க இந்த வீடியோவை. தன் வீட்டை தானே பார்க்கும் கிரகம் என்ன பலன் செய்யும் அந்த திசையில் அல்லது அந்த புக்தியில் என்ன பலனை செய்யும்? இதை 2 கேட்டகரியாக நம்ம கண்டிப்பாக பிரித்தே ஆகணும். ஒரு கேட்டகரி சுப கிரகம்னு பிரிங்க, ஒரு கேட்டகரி 6 8ஆம் அதிபதினு பிரிங்க, ஒரு கேட்டகரி பாவ கிரகங்கள்னு பிரிங்க. இந்த 3 கேட்டகரியில் பிரித்தா மட்டும்தான் இதுக்கு உண்டான பலன் என்ன அப்படின்றத எடுக்க முடியும். இது ஒரு பொது வீடியோ தான், அதனால் ஒரு ஜாதகத்தை போட்டு விளக்கிறது அப்படின்றது வேண்டாம், இப்போ தேவையில்லை. பொதுவாக அடிப்படையை புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ சுப கிரகம் அப்படின்னு எடுத்தோன்னா குருவும் சுக்கிரனும் அப்படின்ற ஒரு அடிப்படைக்கு வந்துடும். அதே மாதிரி பௌர்ணமிக்கு நிகரான சந்திரன் அப்படின்ற அடிப்படையில் ஒருத்தரும். ஸோ அப்போ என்ன வருது? இந்த லக்னம் இந்த 2 லக்னத்துக்கு குரு தன் வீட்டை தானே பார்க்கிறார் அப்படின்னா, ஒன்று குரு இங்கே இருக்கணும், இங்கே பார்க்குறதுக்கு இங்கே இருக்கணும், இங்கே பார்க்குறதுக்கு இங்கே இருக்கணும். 5 9ஆம் பார்வையும் சேர்த்துக்கங்க, அவ்வளோதான். அதாவது 7 5 9ஆம் பார்வையில் அங்கே பார்க்குறாரு. ஸோ ஏதாவது ஒன்று வச்சு சொல்லலாம் பெஸ்ட்டு, ஏன்னா எதுக்கு போட்டு குழப்பிக்கிட்டு. இந்த குரு தசை எப்படி இருக்கும்? எக்ஸலண்ட்டாக இருக்கும், மாற்றுக்கிறதே வேண்டாம், எக்ஸலண்ட்டாக இருக்கும். லக்னாதிபதி லக்னத்தை தொடர்பு கொள்கிறார் அப்படின்ற அடிப்படையில் சூப்பராக இருக்கும். ஒருவேளை சாரம் கொடுத்தவன் சஷ்டாஷ்டகமாக இருக்கான். ஏதாவது ஒன்று எடுத்துப்போமே, ஒரு சின்ன உதாரணம் இங்கே எடுத்துப்போம். 5ஆம் வீட்டுக்கு இங்கே எடுத்துப்போம். இங்கே என்ன இருக்குது? சுக்கிரனுடைய சாரம் இருக்கும். சுக்கிரன் எங்கே இருக்கார்? இங்கே இருக்காருன்னு வச்சுப்போம். சாரம் கொடுத்தவன் சஷ்டாஷ்டகமாக இருக்கான். அப்போது ஆமாம், கை கெட்டினது வாய் கெட்டலைன்ற ஒரு அடிப்படை வரும். இது உண்மை. ஏன்னா அதிர்ஷ்டத்தை இந்த குரு தந்தே ஆகணும். ஆனால் அந்த தசை முழுவதும் சார் நான் அதாவது இந்த குரு எப்படி காசு கொடுப்பார்? ஒரு சின்ன ஒரு ஒன்லைனரில் எப்படி காசு கொடுப்பார்? நான் 10,000 ரூபா எதிர்பார்த்தேன், ஆனால் எனக்கு 5,000 ரூபா தான் கிடச்சிது. அதுதான் இந்த பேலன்ஸ் இருக்கிற 5,000 ரூபாயை பிடுங்குறவர். கை கெட்டது வாய் கெட்டலன்றது. இதே மாதிரி தான் இந்த இதுவாக இருந்து தன் வீட்டை தானே பார்க்கிறார் குரு. நல்லாயிருக்கும். 4ஆம் வீட்டு வழியாக 4ஆம் வீட்டு பலனை செய்ய போகிறார். எந்த 4ஆம் வீட்டு பலனை எப்படி செய்ய போகிறார்? 8ஆம் வீட்டு வழியாக செய்ய போகிறார், 12ஆம் வீட்டு வழியாக செய்ய போகிறார், 10ஆம் வீட்டு வழியாக செய்ய போகிறார். வெளி மாநிலம் வெளிநாடு எங்கேயாவது நகர்த்தி உங்களுக்கு ஜீவனத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. சரி, இது குரு. கொஞ்சம் வேகமாக தான் போகணும்னு நினைக்கிறேன். இவர் என்ன செய்வார்? இவர் என்ன செய்வார்? கடனை இழுத்து தள்ளுவார். குருக்கு சாரம் கொடுத்தவன் 4ஆம் அதிபதி யோகாதிபதியாக இருந்தாலும் அந்த யோகாதிபதியுடைய சாரத்தில் இருக்கக்கூடியது சஷ்டாஷ்டகமாக அமைந்திருக்க கடன் நண்பர்களால் கடனாளியாக ஆக்குவார் இந்த குரு. 6ஆம் வீட்டை தானே பார்த்து தசை நடத்துகிறார். 8ஆம் வீட்டையும் சேர்ந்து பார்க்குறார். கடனாளியாக பண்ணுவார். ஏதாவது ஃப்ரெண்டு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே போவார். நீ இப்படி இருந்தால் கேட்கவே வேண்டாம், ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே போவார். இதுதான் இந்த குரு. தொழில் பண்ணுறேன்னு இறங்குவார். தொழில் அமைப்புகள் இன்னும் இந்த இடத்துல சந்திரன் சேர்ந்தாருன்னா சரி முடிஞ்சது, கெட்டை ஜோலி. தொழில் பண்ணுறேன்னு இறங்குவார். ஸோ இதுதான் அமைப்பு, தன் வீட்டை தானே பார்க்கும் அமைப்புகள். சரி, இதே மாதிரி தான் சுக்கிரனும். இதே மாதிரி தான் சுக்கிரன் மட்டும் என்ன நல்லது செய்ய போகிறாரா? ஒரு உதாரணத்துக்கு
இந்த சுக்கிரன் 8ஆம் வீட்டை பார்த்து நடத்துகிறார், இந்த சுக்கிரன் 6ஆம் வீட்டை பார்த்து நடத்துகிறார், 3ஆம் வீட்டை பார்த்து நடத்துகிறார். இந்த சுக்கிரன் கண்டிப்பாக புகழை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருப்பார், தாராளமாக இருப்பார். என்ன பண்ணுவார்? யூடியூப் சேனல் ஆரம்பிக்க வைப்பார். அதான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்க வைப்பார். ஆரம்பித்து அதில் எதனாவது அதாவது இன்னும் கொஞ்சம் ஃபேன்சியாக சொல்லணும். இதெல்லாம் சுக்கிர தசை சுக்கிர புக்தி. அதே மாதிரி குரு தசை அது குரு புக்தியில். ஃபேன்சியாக சொல்லணும்னா ரொம்ப சிம்பிள். பெரும்பாலான சுக்கிர புக்திகள் நடக்கிற எல்லாரும் தான் இந்த சினிமாவை வச்சு டேகிங் போடுறவங்க. பச்சையாக சொல்கிறேன். சினிமா கிளிப்ஸை எடுத்து, சினிமாவுடைய கிளிப்ஸை எடுத்து அந்த சினிமாவில் ஜோதிடத்தை புரிய வைக்கிறேன்னு சினிமா கிளிப்ஸ் எடுத்து போடுவாங்க பார்த்தீங்களா? ஃபேஸ்புக்கிலலாம் போய் பாருங்கள். அத்தனை பேருக்கும் சுக்கிரனுடைய அமைப்பு இப்போ நடந்துக்கிட்டு இருக்கும். சுக்கிர புக்தி, சுக்கிர அந்தரம், சுக்கிர தசை ஏதாவது ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கும். இல்லை 3ஆம் இடத்தோட சுக்கிரன் தொடர்பு கொண்டு நடந்துகிட்ருக்கும். அதுதான் இந்த சுக்கிரன் வேலை செய்வார். ஏன்னா அவர் என்னவா இருக்காருன்றது தான் மேட்ரிங்க. ஸோ தன் வீட்டை தானே பார்க்கும் கிரகம் சுப கிரகமாக இருந்தால் ஒன்று. இப்போது சரி, பாவ கிரகமாக வச்சுப்போம். ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். பாவ கிரகமாக வச்சுப்போம். இதே லக்னம் வேண்டாம். இந்த லக்னம் தன் வீட்டை தானே பார்க்கும் கிரகம். மேஷ லக்னத்துக்கு 10ஆம் வீட்டை பார்த்துட்டு சனி தசை நடத்தக்கூடாது, கண்டிப்பாக நடத்தக்கூடாது. இங்கே குறிப்பாக அவர் புதனுடைய சாரத்தில் இருக்கவே கூடாது. அந்த புதன் இப்படி இருக்கக்கூடாது. உண்மை தான். உச்சமாக சாரம் கொடுத்தவங்க உச்சன்றதெல்லாம் தூக்கி போய் எங்கேயாவது வைக்க வேண்டியதான். அந்த சனி தசை பூரா இருக்கிற வேலையை தொலைச்சிட்டு தொழில் செய்கிறேன்னு இறங்குவார். சனி தசை முடிஞ்சோடனே தொழில் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். தொழிலில் எவ்வளோ சம்பாதிச்சிங்கன்னு கேளுங்க, அதுதான் முக்கியம். ஏன்னா ஒரு தசை பார்க்குறோம், இல்லை ஒரு புக்தி பண்ணுறோம் அப்படின்னா என்ன நடக்கும்னா, நான் தொழில் செய்கிறேன்னு செய்வாங்க. எனக்கு நல்ல மோட்டிவேஷன் இருக்குது, தொழில் இருக்குது, நல்லா பண்ணுறேன் பாரு, எடுத்த உடனே 1 லட்ச ரூபா சம்பாதிச்சிட்டேன் எல்லாம் சொல்லுவாங்க. எடுத்த உடனே 1 லட்ச ரூபா சம்பாதிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கொஞ்ச நாள் போகணும். கொஞ்சம் அதாவது ரொம்ப சிம்பிள். முதல்ல ஆசை வார்த்தை காமிச்சு தான் உங்களை பள்ளத்துக்குள்ளே இழுக்க முடியும். இதுதான் உண்மை. கிரகமும் அதான் செய்யும். முதல்ல ஒரு சின்னதாக ஒரு 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபாயை கொடுப்பாரு. அப்போ தானே நீங்கள் ஒரு 20 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அப்போ தானே அதை பிடுங்க முடியும். இதுதான் சனி பண்ணுவார். சரி, அப்படியே சர்வ நிச்சயமாக கெடுப்பார். தன் வீட்டை தானே பார்க்கும் சனி சர்வ நிச்சயமாக கெடுப்பார். லக்னாதிபதியை கெடுப்பார், 7ஆம் இடத்தை கெடுப்பார். எனக்கு இப்படிப்பட்ட மனைவி தான் வேணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 30 வயசு வரைக்கும், 32 வயசு, 33 வயசு வரைக்கும் இருப்பார். இதான் உண்மை. அதுக்கப்புறம் பா உனக்கு இதுக்கப்புறம் கிடைக்காதுப்பா, தயவுசெய்து கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னால் கூட, நான் எப்படி சார் விதவையெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறது, நான் எப்படி சார் இன்னொருத்தர் கல்யாணம் ஆகி விவாகரத்தானவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்னு கேட்பார். நான் ஒழுங்காக தானே இருக்கேன், அதுக்கு என்ன பண்ணும்? அதுதான் அந்த சனி. எப்படி கெடுக்கிற ஆளை கெடுக்கிறதுக்கு எப்படி கெடுக்கிறான்னு சொல்கிறதுக்கு சனி. சரி, இது உங்களுக்கு ஒரு ட்ரெய்லர் தாங்க. அதனால் தயவு செஞ்சு இதுதான்றதை வச்சு பண்ணாதீங்க. நான் எப்பவுமே சொல்லுவேன், 9 கிரகமும் 12 பாவகமும் முக்கியம். அதை வச்சு தான் கணிக்கணும் ஒரு பலனை. செவ்வாய், சரி, அதே மாதிரி செவ்வாய் சுபத்துவமாக இருந்தால் வேலையை கொடுப்பார். சுபத்துவமாக இருந்தால் வேலையை கொடுப்பார். 6ஆம் வீட்டையே பார்த்துக்கிட்டு இருக்கிற செவ்வாய் வேலையை கொடுப்பார். சுபத்துவமாக இல்லை, வேலையை பறிப்பார். புரியுது? சுபத்துவமாக இருந்தால் வேலையை கொடுப்பார், பாபத்துவமாக இருந்தால் வேலையை பறிப்பார். பாருங்க, ஜாதகத்தை எடுத்து பாருங்க, புரியும். அப்புறம் மற்ற கிரகங்களை வச்சு கடன் வாங்க போகிறாரா, இல்லை வீடு கட்ட போகிறாரா, கடன் வாங்க போகிறாரா, என்ன பண்ண போகிறான்றது மற்ற கிரகங்களை வச்சு. பட் பேசிக்காகிறத புரிஞ்சுக்கோங்க. இந்த ஆள் ரொம்ப முக்கியம். தன் வீட்டை தானே பார்க்கும் கிரகம் புதன். இந்த புதன் ரொம்ப டேஞ்சர், ரொம்ப ரொம்ப டேஞ்சர்.
புதன் ஆறாம் அதிபதி நீச்சமாகி தன் வீட்டை தானே பார்த்து ஆறாம் அதிபதி தேசம் தொலைஞ்சான். ரொம்ப கஷ்டம். அதுலேயும் இவருங்க வந்து சனியோடைய சாரத்தில் இருந்து அந்த சனியும் பார்த்தீங்கன்னா சஷ்டாஷ்டகமாக 7 உட்காந்தானே முடிஞ்சுது கதை. என்ன பண்ணுவார்? வேலையை விட வைப்பார். ஆசை வார்த்தை காமிச்சு வேலையை விட வைப்பார். ஒவ்வொரு புக்திகளுக்கு ஏற்ற மாதிரி 6ஆம் வீடை அப்படியே ஆக்டிவேட் பண்ணிகிட்டே போவார். ஒவ்வொரு புக்திகளுக்கு ஏற்ற மாதிரி 6ஆம் வீட்டில் இருக்கும் கெடு பலனால் வம்பு, வழக்கு, அசிங்கம், அவமானங்கள், வேலை, இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா ட்ரிகர் பண்ணுவார். இதுதான் அந்த புதன். அப்படியே இது சூப்பர். இது தாராளமாக இருக்கலாம். லக்னாதிபதி நீச்சமாகி லக்னத்தையே தொடர்பு கொள்வது நல்லது, தப்பே கிடையாது. நிஷ்பலத்தில் இருக்கார், நீச்சமாயிட்டார், லக்னாதிபதி டெட்டு அப்படின்னு நினச்சிங்கன்னா போய் அந்த ஜாதகரை பாருங்கள், அவர் என்ன படிச்சிருக்காருன்னு கேளுங்க. ஒரு உதாரணத்துக்கு குருவையும் சேர்த்து வச்சு பார்க்கணும். உதாரணத்துக்கு இப்படி இருக்காருன்னு வச்சுப்போமே, இப்படி இருக்காருன்னு வச்சுக்கோங்க, ஓகே, நீச்சமாயிருக்காருன்னு வச்சுக்கோங்க, ஒன்று தப்பே கிடையாது. புதன் நீச்சமானாலும் அவர் லக்னாதிபதியாகி தன் வீட்டை பார்க்கறது நல்லது. அதே மாதிரி இதுவும் சூப்பர். 7ஆம் அதிபதி நீச்சமானாலும் லக்னத்தில் அமர்ந்து திக்பலமாகி 7ஆம் வீட்டை பார்க்கறது நல்லது. ஸோ தன் வீட்டை தானே பார்க்கும் கிரகம் அப்படின்றதுல இப்போ நம்ம பார்த்தோம், குரு பார்த்துட்டோம், சனி பார்த்துட்டோம், ஓரளவு செவ்வாய் பார்த்துட்டோம், புதன் பார்த்துட்டோம், சுக்கிரன் பார்த்துட்டோம். அதாவது மற்றும் சூரியனும் சந்திரன். சூரியனுக்கு பெருசாக பார்வை இல்லை. ஆனால் நான் என்னுடைய சூரியனுடைய அமைப்புகளில் வந்து நான் வந்து ஒரு அமைப்பு சொல்லியிருப்பேன். இந்த இடத்துல சூரியன் இருந்தால் மட்டும் பூமி வழியாக தான் அவருடைய தொடர்புகள் போகும் அப்படின்றதுனால இந்த அமைப்புக்கு ஒரு விதமாக எடுத்துக்கலாம். சூரியனின் பார்வை சூட்சமங்கள் பாருங்கள், அதில் சொல்லியிருப்பேன். இந்த இடத்துல இருந்து லக்னத்தை தொடர்பு கொள்ளக்கூடிய சூரியன் நல்லது. அதே மாதிரி இந்த லக்னத்திற்கு சந்திரன் இங்கே இருக்கிறது நல்லது. ஆனால் சூரியன் குறைஞ்சது கேந்திரங்கள், சந்திரனுக்கு கேந்திரங்களில் இருக்கிறது நல்லது. இந்த அமாவாசை நிலைமையில் போயிட்டால் இந்த சந்திரனுக்கே ஒருவேளை இந்த லக்னம் கடக லக்னம் இப்படி இருக்குது, சூரியன் இங்கே இருக்குது, சந்திரன் இங்கே இருக்குது, இந்த சந்திரனுக்கு பார்வையே கிடையாது. இது இருள் சந்திரன், பார்வையே இல்லை. இந்த சந்திரன் லக்னத்தை தொடர்பு கொள்ளவே மாட்டார். சந்திரனின் பார்வை, சந்திரன் ஓரளவுக்கு ஒளி பொருந்திய சந்திரனாக இருந்தால் 7ஆம் பாவகம் சுபத்துவமாகும், 6, 8 ஆகாது. 7ஆம் பாவகம் சுபத்துவமாகும். 6, 8 இருக்கக்கூடிய கிரகங்கள் சந்திராதியோகத்திற்குள் வரும், சந்திரனுடைய பார்வைக்குள்ள. ஆனால் சந்திரனை இருள் சந்திரனாக ஆகிட்டா 7ஆம் பாவகத்துக்கு பார்வையே இல்லை, அதனுக்கு ஒளியே இல்லைன்னும் போது 7ஆம் பாவகத்துக்கும் வராது, கிரகம் 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்களுக்கும் வராது, மற்றும் 6, 8 சுத்தம் கேட்கவே வேண்டாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு அமைப்பாக நீங்கள் புரிஞ்சுக்கணும், தன் வீட்டை தானே பார்க்கும் கிரகங்கள் அப்படின்ற அடிப்படையில். மற்றும் மிச்சம் இருக்கக்கூடிய 8 கிரகங்களையும் சேர்த்து பாருங்கள், 12 பாவகத்தையும் சேர்த்து பாருங்கள், ஜோதிடம் புரியணும்னா. சரியா? நன்றி நண்பர்களே.